ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 7 days. அதாவது ஏ வந்துட்டு ஒரு வேலையை வந்துட்டு 7 days பார்க்குறாரு. 7 நாளைக்கு எத்தனை மணி நேரம் பார்க்குறாரு? 9 மணி நேரம் வேலை பார்க்குறாரு. ஓகேவா? ஸோ ஒரு நாளைக்கும் 9 hours வந்துட்டு வேலை பார்க்குறாரு. பி கேன் டூ இட் இன் 6 days. ஓகேவா? ஸோ பி வந்துட்டு 6 நாளைக்கு வேலை பார்க்குறாரு. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 7 hours வந்துட்டு வேலை பார்க்குறாரு. ஹவு லாங் வில் தே டேக் டு டூ இட் ஒர்க்கிங் டுகெதர்? அதுவே 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் சேர்ந்து வேலை செய்கிறாங்க? 8 hours. 8 2/5 hours வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாமா? இப்போ ஏ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க? 7 நாளைக்கு. ஸோ 7 நாளைக்கு 9 மணி நேரம். நம்மளுக்கு என்ன தேவை? ஒரு நாளைக்கு தான் தேவை. ஓகேவா? ஸோ நம்ம அப்போ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு அப்படிங்கிறப்ப 1/7 × 9. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஏ. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 7 9s are எவ்வளோ? 63. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பி வந்துட்டு ஒரு நாளைக்கு தானே நம்மளுக்கு தேவை. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு அப்படிங்கிறப்போ எவ்வளோ வருது? 6 days 7 hours. 6 daysக்கும் 7 hours கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ 7 hours அப்படிங்கிறது ஒரு நாளைக்கும். ஸோ அப்போ மொத்தம் 6 days அப்படிங்கிறப்ப 6ஓட 7 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு எத்தனை hours அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு எத்தனை hours? 42. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? இது ரெண்டுத்தையும் ஒர்க்கிங் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அப்படின்னா என்ன பண்ணுறோம்? ஏவையும் பியையும் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1/63 + 1/42. ஸோ 42க்கும் 63க்கும் நம்மளுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா? ஸோ 63க்கும் 42க்கும். ஸோ 7 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 9 6. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 3 டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 3 2. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாம் கிடைக்குது. 2 3s are 6 6 3s are 18. 18 × 7 வந்துட்டு எவ்வளோ? 126. ஓகேவா? ஸோ அப்போ எல்ஜிஎம் எடுத்தோம் அப்படின்னா 126 கிடைக்குது. ஸோ அப்போ எதாவது மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 126 வரணும். 63யோட எதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வரும்? 2 மல்டிப்ளை பண்ணுமா? ஸோ இது கூட 3 மல்டிப்ளை பண்ணுமா? கீழே எதை மல்டிப்ளை பண்ணுறோமோ மேலேயே அதான் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ 2 + 3. ஸோ 2 + 3 எவ்வளோ? 5. ஸோ 5/126 அப்படிங்கிறது வந்துட்டு என்னது? 1 டேக்கு. ஓகேவா? ஸோ 1 டேக்கு நம்மளுக்கு வந்துட்டு 1 டேக்கு எத்தனை ஹார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களா? ஸோ அப்போ இதை வச்சு நம்ம எத்தனை டேஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 5/126 × 8 5s are எவ்வளோ? 40. 40 + 2 எவ்வளோ? 42/5 ஹார்ஸா? ஸோ அப்போ 42/5. ஸோ ஒரு 5க்கு ஒரு 5 கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா 6 டேபிளில் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணலாமா? 7 6 are 42. ஸோ இது கேன்சல் பண்ணுறப்ப 2 6 are 12. 1 1 7 is 7. 3 7s are 21. ஸோ 1/3. ஸோ 1/3 அப்படின்னு நம்ம இது வந்து எத்தனை டேஸ் நம்ம எடுத்துக்கோம்? ஸோ டிவைடட் பையில் தான் எல்லாமே போட்டுட்ருக்கோம். ஸோ அப்போ கீழே இருக்காத ஆன்சர். ஸோ த ஆன்சர் இஸ் 3 days. ஓகேவா? ஸோ 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை டேஸ் வேலை செய்வாங்க? 3 days வந்து வேலை செய்வாங்க. ஓகேவா? ஸோ புரியுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள். புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா நிறைய சம்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.